இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார். இன்றைக்கி ஒரு அற்புதமான திருக்குறள் பார்க்க போகிறோம். திருக்குறள் அதிகாரம் வாய்மை. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த குறளுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புறத்தே தூய்மை அடையணும் அப்படின்னா நீரை வச்சு நம்ம தூய்மை அடைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ டெய்லியும் குளிக்கிறதுக்கு காரணம் அதான் புற தூய்மைக்காக தான். அதே போல் அகத்தூய்மை, ஒருத்தனோட மனசு தூய்மையாக இருக்கா இல்லையா எப்படி காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட சிந்தனையால், சொல்லால், செயலால் வாய்மை அவன் கடைபிடித்தான் அப்படின்னா அது அகம் தூய்மையாக இருக்கிறதுக்கு அடையாளம். ஸோ வாய்மைனா யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத குணம் தான் தீங்கு நினைக்காத குணம் தான் வாய்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, வாய்மையை பின்பற்றுவோம், வாழ்வாங்கு வாழ்வோம்.